ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா எடுத்த உடனே வீடியோவில் ஏதோ ஒரு பெரிய லைன் மாதிரி நிறைய க்ரௌட் இருக்க பிளேஸை காட்டிகிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. ரீசெண்டாக நான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆடி கிருத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இப்போ ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. நான் இதை போஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எதுக்கு போஸ்ட் பண்ணுறதுன்னு தான் நினச்சேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. முருகர் தரிசனம் அன்னைக்குன்னு நிறைய க்ரௌடாக அதில் போய் நம்ம தரிசனம் பண்ணது இன்னும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ எதுக்கு வீடியோவை நம்ம வேஸ்ட் பண்ணணும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டிலலாம் காவடி எடுத்தோம்னா நியர்பை இருக்க முருகர் கோவிலுக்கு போவீங்க, இல்லைன்னா பழனி, திருச்செந்தூர், இல்லை வள்ளிமலை. ஸோ எது உங்களுக்கு நியர்பை இருக்கோ அது, இல்லை வேண்டுதல் இருந்தால் எந்த கோவிலுக்கு போகணுமோ அங்கே போவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. போகணும்னு நினைக்கிறவங்க பழனி அந்த மாதிரி போகலாம். பட் அவ்வளோ தொலைவு போகணுமான்றவங்க இந்த மாதிரி நியர்பை இருக்க முருகர் கோவில்லே காவடிலாம் எடுத்துன்னு வச்சு பூஜைலாம் முடிச்சு அவங்க வேண்டுதலை முடிச்சுப்பாங்க. பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய முருகர் கோவில்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு 5 to 6 கோயிலுக்கு போயிருப்பேன். இதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல. நான் போகும்போது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி கூகுள் மேப்பில் பார்த்து தான் போகுவேன். சில கோவில்லாம் எங்களுக்கே தெரியும், நிறைய டைம் போயிருக்கோம், அதனால் தெரியும். சில கோவில்லாம் புதுசாக ட்ரை பண்ணலாமா, இந்த கோவில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிவிட்டு போயிருக்க கோவில்களும் இருக்குது. நான் போயிருக்க முருகர் கோவிலுடைய வீடியோஸ்லாம் வேணால் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஆறுமுக முருகர் கோவில் கூட இருக்குது, 6 ஃபேஸ் டெம்பிள், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். வீடியோ ரொம்ப கிளியராக இல்லாத மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் அங்கே நிறைய க்ரௌட் இருந்தது. சாமி கும்பிடவே உங்களுக்கு டைம் இல்லை, இதில் வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் இருந்தது. ஆனால் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ஊரில் தேர் திருவிழாலாம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதை பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த க்ரௌட்லேயும் முட்டி மோதி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.